अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ालल्लाहु तआला फ़िल क़ुरआनिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वमन अज़्लमु मिम्मन इफ़्तरा अलल्लाहि कज़िबा उलाइक युअरदून अला रब्बिहिम व यक़ूलुल अशहादु हाउलाइल लज़ीन कज़बू अला रब्बिहिम अला लअनतुल्लाहि अलल ज़ालिमीन சதகல்லாஹுல் அலியுல் அலீம். புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிபெறலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சுவாலிஹீன்கள், குறிப்பாக இந்த காணொளியில் இணைந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் தொடர்படியாக வாரம் வாரம் புதன்கிழமை நாம் குர்ஆனுடைய வசனங்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் சூரத்துல் ஹூதில் 18வது ஆயத்தை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 17வது ஆயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அல் குர்ஆன் சம்மந்தமாக அல்ல அந்த கடைசி ஆயத்தினுடைய கடைசியில் எல்லாம் சொல்லியிருந்தான். ஏன்னாக்க அந்த நேரத்தில் இருந்த பனி இஸ்ரவேல்கள் அந்த மக்கள் நாயகத்தை கேலி பரிகாசம் செஞ்சாங்க, அந்த குர்ஆனை ஏற்றுக்கிற மறுத்துட்டாங்க. அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற முகமாக என்ன செஞ்சிருந்தான்னு சொன்னாக்க, நீங்கள் கவலைப்படாதீங்க நாயகமே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வேதம் உண்மையானது தான், என்னட்ட இருந்து தான் அது வந்திருந்துச்சு, அவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற முகமாக அந்த 17வது ஆயத்தை அந்த ஆறுதல் சொல்லி அல்லாஹ் முடிச்சு வச்சான். இப்போ 18, 19, 20, 21, 22 இந்த தொடர்படியாக உள்ள இந்த 5 ஆயத்துக்கள் 18, 19, 20, 21, 22 இந்த தொடர்படியாக உள்ள 5 ஆயத்துக்களில் அந்த இறை மறுப்பாளர்களை பற்றி தொடர்ச்சியாகவே இல்லை சொல்லிட்டு வர்றான். அல்லாஹ்வின் மீது இதில் ஏறத்தாழ ஒரு 14 விஷயத்தை சொல்லிட்டு வர்றான். 14 விஷயங்கள் இந்த 5 ஆயத்தில் அடங்கியிருக்கு. அதில் முதலாவது அல்லாஹ் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, மொத்தம் 14 சொன்னோம். 14 முதலாவது இருக்கிறது அல்லாஹ் மீது இட்டுக்கட்டி சொல்கிறாங்க, பொய்யை இட்டுக்கட்டி சொல்கிறாங்க, அவங்கள விட கேடு கட்டவங்க யார் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் அல்லாஹ் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொல்லிட்டு காமிக்கிறான். இது 1வது விஷயம். 2வது, இப்படி இட்டு கட்டுறவங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் சும்மா விட்டுருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா, ஒரு காலம் இவங்களை அல்லாஹ் சும்மா விடமாட்டான், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வின் முன்னாடி கொண்டு நிப்பாட்டப்படுவாங்க, இப்படிப்பட்டவங்களை எல்லாத்தையுமே நான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இது 2வது ஒரு விஷயம். 3வது ஒரு விஷயம், என்னன்னு பார்த்தோம்னாக்க, அல்லாஹ் இறைவன் மீது பொய் சொன்னாங்கல்ல, நாளைய கியாமத்தை நாள் நிப்பாட்டும் வெறுமனே நிப்பாட்ட மாட்டோம், இப்படி செஞ்சவங்களுக்கு சாட்சியோடு நம்ம கொண்டு நிப்பாட்டோம், சாட்சியாளர்கள் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. இது 3வது ஒரு விஷயம். 4வது விஷயம், இந்த மாதிரி அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டினவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், நாளைய கியாமத்து நாளில் அவங்களுக்கு அந்த அல்லாஹ்வுடைய கோப பார்வை சாபம் உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ல போகிறான். இது 4வது ஒரு விஷயம். 5வது விஷயம் என்ன அப்படின்னாக்க, இப்படிப்பட்டவங்க தானும் கெட்டு மக்கள் நேர்வழியில் போகிறவங்களையும் கெடுப்பாங்க அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ல போகிறான். இது 5வது விஷயம். 6வது விஷயம் இவங்க மக்களை இவங்க வழி தவறி போனது மட்டுமல்லாமல் மக்களையும் வழி தவறுவாங்க, அதாவது வளைக்க நினைப்பாங்க, வளையாதவங்கள வளைக்க நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த வசனத்தை அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். அப்போ வளையாதவங்களை வளைக்க நினைப்பாங்க, நாங்கள்லாம் நேர்வழியில் இருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வை பயந்துக்கிறோம் அப்படின்ற அந்த இறை எச்சத்தில் இருக்கிறவங்கள மென்மேலும் போய் அவங்கள போய் சொல்லி 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 நீங்கள் தவறான வழியில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி 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 என்ன செய்வாங்க, அவங்கள வழி தவற செய்வாங்க. அதனால தான் அவர்களை வளைக்க முயற்சிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ல வர்றான். இது 6வது ஒரு விஷயம். 7வது இப்படிப்பட்டவங்க நாளை கியாமத்து நாள் இருக்கு அப்படிங்கிறத நம்ப மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த கியாமத்தினால நம்ப மாட்டாங்க. இது 7வது ஒரு விஷயம். 8வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, இதில் 8வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க,
பூமியில் வந்து அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் அல்லாஹுவை மட்டும்தான், அல்லாஹுவை தவிர அல்லாஹுவை என்ன செய்வாங்க, அவங்களால தோற்கடிக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் அல்லாஹுவை விட்டும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு தள்ளி போயிட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தொடர்புல தான் இருப்பாங்க. தங்களுடைய சுய தேவைகள் எல்லாமே அல்லாஹ் தான் அவங்களுக்கு நிறைவேற்றி வைப்பான் அப்படிங்கிறதையும் 8வது விஷயத்தில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 9வது விஷயம், அல்லாஹுவை தவிர இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர் வேறு யாரும் கிடையாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுவை தவிர இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த உதவியாளர் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்ல போகிறான். அதுக்கடுத்து 10வது, இவ்வளோ விஷயங்கள் சொல்லியும் கூட இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க தங்களுடைய தவறான பாதையிலிருந்து மாறி நேரான பாதைக்கு வர மறுக்கிறாங்கல்ல. இப்படிப்பட்டவங்களுக்கு இரட்டிப்பான வேதனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இது 10வது விஷயம். 11வது விஷயம், அவங்க வந்து உண்மையை கேட்பதற்கு தயாராக இல்லை. நம்ம உண்மையை போய் அவங்க போய் தவா கொடுத்தாங்கனாக்கா அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க, பார்க்கறதுக்கும் தயாராக இல்லை, கேட்கறதுக்கும் தயாராக இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் அல்லாஹ் சொல்ல போகிறான். அதே மாதிரி 12வது விஷயம், தங்களுக்கு தாங்களே அநீதம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது 12வது விஷயம். 13வது விஷயம், அவங்க வந்து அவர்கள் இட்டுக்கட்டி சொன்ன விஷயங்கள் அத்தனையும் பொய்யாயிரும். நாளைய கியாமத்து நாளில் அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்காது. இது 13வது விஷயம். 14வது விஷயம், நாளைய கியாமத்து நாள் நிப்பாட்டி இருக்கும்போது அவர்கள் நஷ்டவாளிகளாக இருப்பாங்க. மொத்தம் 14 விஷயங்களை உள் அடக்கின இந்த 6 ஆயத்துக்களை தான் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முதல் விஷயமா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னாக்க, அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டுவாங்க அப்படிங்கிறத 1வது விஷயம். அது சம்மந்தமாக முதல்ல ஆரம்பிப்போம். இது வந்து ஆரம்பத்தில் வந்து இவங்க வந்து அல்லாஹ்விலும் பொய்யை இட்டு கட்டுறாங்க அப்படிங்கிறது நோக்கம் வந்து நாளை கியாமத்து நாள் நிப்பாட்டி யாரெல்லாம் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது அப்படிங்கிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஅவா கொடுக்கும்போது சொன்னாங்க. யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை நினச்சி அல்லாஹ்கிட்ட போய் வருந்துறாங்களோ, யாரெல்லாம் நாங்கள் தெரியாமல் பாவம் பண்ணிட்டோம், தெரியாமல் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், இபாதத்துக்களை நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அல்லாஹ்கிட்ட என்ன செய்கிறது, பாவ மன்னிப்பு தேடுறது. அப்போ இந்த மாதிரி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கள பூராத என்ன செய்வான், நாளைக்கு கியாமத்து நாளில் அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான், நல்லோருடைய கூட்டத்தில் அனுப்பிடுவான் அப்படின்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவா கொடுக்கும்போது சொன்னாங்க. ஆனால் அந்த பனி இஸ்ரவேலர்கள் வந்து அதை என்ன செஞ்சுட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. மறுத்தது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் கொடுங்க, நாங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வர்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுண்டி பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அல் குர்ஆன் வேதத்தையும் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, சந்தேகப்பட்டாங்க, ஏற்றுக்கிற மறுத்துட்டாங்க. இப்போ அது சம்மந்தமாக தான் இந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தன்மையை பற்றி சொல்லும் போது, நீங்கள் அல்லாஹ் இப்படி ஏற்றுக்கிற மறுக்கிறீங்களா, அல்லாஹ் மீது அப்படிலாம் செய்ய மாட்டான், அல்லாஹ் வந்து இரக்கம் உள்ளவன் அல்ல, அவன் வந்து இரக்கம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் நினைக்கிறது பொய், நீங்கள் வந்து அல்லாஹ்வில் இட்டு கட்டுறீங்க. அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறதா இருந்தால், நாளைய கியாமத்து நாளில் அல்லாஹ் வந்து என்ன செய்வான், ஒரு ஆளை கூப்பிடுவான், ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன செய்வான், தன்னிடமிருந்து ஒரு போர்வை மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை அவரை கொண்டு மறைச்சிருவான். அந்த போர்வைக்குள்ள அல்லாஹ்வும் எந்த அடியான அல்லாஹ் கூப்பிட்டானோ, எந்த மனிதரை அல்லாஹ் கூப்பிட்டானோ அந்த நபரும் உள்ளே இருப்பார். அப்போ உள்ளே வந்த பின்னாடி அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், எப்பா நீ உலகத்தில் வாழ போகும்போது, துனியாவில் இருந்தையில உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீ இன்னென்ன பாவங்கள் செஞ்சேய ஞாபகம் இருக்குதா உனக்கு அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். யார்கிட்ட, அந்த போர்வையை கொண்டு மறைச்சானே அல்லாஹ், அந்த நபர்கிட்ட அல்லாஹ் கேட்குறான், நீ இன்னென்ன பாவங்கள் பூமியில் இருக்கும்போது செஞ்சேயே உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ வந்து அவர்கிட்ட அல்ல அடுத்த கேள்விங்க, இப்போ உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டு, நீ இந்த பாவங்கள் உனக்கு நினைவு இருக்குதா, ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் திரும்பவும் கேட்பான். கேட்டதுக்கு அந்த மனுஷர் என்ன செய்வார், ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்லுவார். ஏற்றுக்கிட்டோன்னா அந்த நபர் நினைப்பாராம், போச்சு அல்லாஹ் நம்மளை வந்து என்ன செய்ய போகிறான், நரகத்தில் தள்ள போகிறான். என்ன அப்போ நம்ம உலகத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க, தௌபா செய்யணும், தௌபா செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு சொன்னாங்களே, அப்போ இதெல்லாம் நடக்காதோ, நம்மளை அல்லாஹ் நரகத்தில் போட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அல்லாஹ் அவரை கூப்பிட்டு சொல்லுவானா, நீ உலகத்தில் இருக்கும்போது எப்படி நீ செஞ்ச எல்லா விதமான பாவங்களையும் நான் மன்னிச்சேனோ அதே மாதிரி இங்கேயும் உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், நீ என்ன செய்யலாம், நீ சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த நல்ல அமல்கள் செஞ்ச இபாதத்துகள் செஞ்ச அந்த நபருக்கு அனுமதி கொடுத்துருவானா.
அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆமன்னாமல் பட்டோலை நம்ம செய்யக்கூடிய அமல்களினுடைய அந்த புக்கு இருக்கு இல்லையா, பட்டோலைன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டோலையை வந்து அவர் என்ன செய்வானா, அவருடைய வலது கையில் கொடுப்பானா. அல்லாஹ் தஆலா நம்முடைய அந்த ஆமன்னாமல் பட்டோலை வந்து வலது கையில் வாங்குறதுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்யட்டும். எப்படி நாயம் ஸல்லல்லாஹு சொன்னாங்களோ இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிருவான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுத்த மாதிரி அந்த கூட்டத்தில் நம்மளே அல்லாஹ் சேர்த்து வைக்கணும். அப்போ அவருடைய ஆமன்னாமல் பட்டோலையை கொடுத்த பின்னாடி அவர் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக என்ன செய்வாராம், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து அவர் என்ன செய்வார், சொர்க்கத்துக்கு போவார் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதே சமயத்தில் இறை மறுப்பாளர்கள் காஃபிர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களும் நயவஞ்சகர்களையும் சுட்டி காட்டி அவங்கள பார்த்து என்ன செய்வாங்களாம், இவர்கள் எல்லாமே வந்துட்டு இறைவன் மீது பொய்யரைத்தவர்கள், இவர்கள் வந்து அல்லாஹ் மீது இட்டு கட்டினவங்க, அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டினவங்க, இவங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, பாவ மன்னிப்புங்கிறது இல்லை, இவங்க வந்து ஒதுங்குமிடம் நரகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய சாபம் இவர்களுக்கு உண்டாகட்டும், அல்லாஹ் பரிபூர்ணமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். அப்போ அந்த நேரத்தில் சொல்லுவாங்களாம். சொன்ன பின்னாடி அவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்களாம், அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போட்டுருவான் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ நான் இந்த விஷயத்தை வந்து ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸு, அதே மாதிரி சஹீஹ் முஸ்லீம்லையும் இந்த சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக நம்ம அந்த வசனத்தில் சொன்ன மாதிரி 1வது விஷயம் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டினவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகள், அதை நம்ம சொல்லியாச்சு. அதுக்கடுத்து தங்களுடைய இறைவனுடைய முன்னாடி நிற்கும் போது அவங்க வந்து என்ன செய்வாங்க, சாட்சியாளர்களும் அவங்களுக்கு வந்து எதிராக சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டின பின்னாடி அந்த நேரத்தில் அவங்களுக்குன்னு சில சாட்சியாளர்கள், அவங்க உறுப்பையே பேச வைப்போம்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். அவங்களுடைய வாய்க்கு விலங்கிடப்படும், அவருடைய கைகள் பேசும், அவருடைய கால்கள் பேசும். அதாவது தங்களுக்கு அவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்களுடைய உறுப்புகளே அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த இடத்துல 2வது தங்களுடைய மறுமை நாளில் அவங்களுடைய இறைவனுக்கு முன்னாடி நிறுத்தப்படுவது உண்மை. அந்த இறைவனுக்கு நிறுத்தப்பட அந்த நேரத்தில் சாட்சியாளர்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் தங்களுடைய உறுப்புகளே, நம்மளுடைய உறுப்புகளே நமக்கு எதிராக சாட்சி சொல்லலாம். அல்ல பரிபூர்ணமாக அந்த நிலைமையிலேருந்து பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அப்போ இது 2வது விஷயம் முடிஞ்சிருச்சு. 3வது விஷயம் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த நேரத்தில் இவங்களுக்கு என்ன செய்யப்படும், சாபம், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகி இவங்களை நரகத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவங்களுக்கு உத்தரவு போடுவான். இது அவங்களுக்கு சாபம் உண்டாயிரும். இது 4வது ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த உலகத்தில் வாழ போகும்போது இந்த மாதிரி உள்ளவங்களை ஏன் அல்லாஹ் விட்டு வைக்கணும், ஒரேதே அழிச்சிடலாம்ல. அவங்க அல்லாஹ்வை வணங்கலைங்கிறது தெரியுது, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறாங்கங்கிறது தெரியுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாற்றம் செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இருந்தும் ஏன் அல்லாஹ் அவங்கள விட்டு வைக்கணும் அப்படின்னாக்க, நம்ம ஆரம்பத்திலேயே சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய சில ஆயத்துக்கள் நமக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்துருச்சு. என்ன அப்படின்னாக்க, அவங்கள விட்டு வைக்கிறதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருந்தா நாங்கள் என்ன செஞ்சுருப்போமே, நாங்கள் வந்து தௌபா செஞ்சு மீண்டு இருப்போமே அப்படின்னு நாளைக்கு கியாமத்தினால அவங்க சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்குன்னு சில தவணைகளை அல்லாஹ் கொடுத்து வச்சுருந்தான். கடைசி வரையும் ஃபிரௌனுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு படிப்பினை. அவனை வந்து அந்த செங்கடலுக்குள்ளே போட்டு மூழ்கடிக்கிற வரையும் அவன் என்ன செய்யலை, அல்லாஹ்வை ஏற்றுக்கிறவே இல்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஏற்றுக்கிறல. அந்த கடலுக்குள்ளே போட்டு அந்த கடைசி நிமிஷத்தில் மட்டும்தான் அவன் என்ன செஞ்சான், நான் வந்து ஏற்றுக்கிறேன், களிமா சொல்லிடுறேன், மூசாவுடைய இறைவனை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை சொன்னான். அதே வாசகம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மக்கள் கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள ஆயத்தை சொல்கிறான். அவங்கள நான் ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துல் இப்ராஹிம்ல 42வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இன்னமா யு அஹிருஹும், அவங்கள விட்டு வச்சிருக்கலாம் எதுக்கு தெரியுமா, லி யௌமின், ஒரு நாளைக்காக வேண்டித்தான், ஒரு நாள் வரணும் அப்படிங்கிறது நாளைக்காக தான் அவங்க விட்டு வச்சிருக்கேன். எப்படிப்பட்ட நாள் தெரியுமா, தஸ்ஹசு ஃபீஹில் அப்சாரு, அவர்களுடைய பார்வை நிலைகுத்தி நிற்கின்ற நாள் வருமே, அந்த நாளைக்காண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்க, அவங்களுடைய மௌத்துடைய நாள் வர்ற வரையும் அந்த சக்கராத்துடைய ஹால் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாக்க அவங்களுடைய தௌபாவுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டுரும். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கணும். நம்ம இனிமேல் பாவங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமாக நமக்கு பாதுகாப்பு தரணும், தௌஃபீக் செய்வானாக.
அப்போ நபிஸ்ஸலாஹு சொல்லி காமிச்சா இந்த ஆயத்தில் சூரத்துல் இப்ராஹிமில் 42வது ஆயத்து இந்த ஆயத்து. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி படித்து காமிச்ச ஆயத்து சூரத்துல் இப்ராஹிமில் 42ல் அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறான். நபிஸ்ஸலாஹு சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ் அநீதம் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் வந்து இந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்கறதெல்லாம் சிறிது காலங்கள் விட்டு வைப்பான். ஏன் தெரியுமா? அவனுடைய பிடி கடுமையானதாக இருக்கும். அவன் வந்து ரொம்ப கடுமையான பிடிச்சிட்டான்னு சொன்னாக்க அந்த பிடியிலிருந்து தப்பவே முடியாது, யாராலையும் தப்ப முடியாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு கடுமையானவனும் கூட. எப்பண்டாக்க அவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில், அவனுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் நம்ம மாறு செஞ்சவன நடந்தோம்னாக்க அவன் கடுமையானவனாக இருப்பான். இது எல்லாமே இது நார்மலாகவே நம்மளோட லைஃப்பில் நடக்கிறதான். இப்போ நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க வந்து தப்பு செய்ய போகும்போது கண்டிஷன் பண்ணுற நேரத்தில் கண்டிஷன் நம்ம பண்ணத்தான் செய்கிறோம். அப்போ கண்டிஷன் பண்ணாமல் சில நேரங்களில் விளையாடக்கூடிய நேரமும் இருக்குது, அரவணைக்கிற நேரமும் இருக்குது. அரவணைக்கிற நேரத்தில் நம்ம அரவணைக்க தான் செய்கிறோம். அதே மாதிரி சில நேரங்களில் கண்டிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இரக்கம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. புள்ள தப்பான வழியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிடும், கண்டிஷன் பண்ணுறோம். அதையே தான் இங்கே அல்லாவும் செய்கிறான். அல்லாஹ் வந்து நேரான பாதை எதுன்னு காமிச்ச பின்னாடியும் கூட அந்த பாதையை விட்டுட்டு இவங்க வேறொரு பாதையை சூஸ் பண்ணி அதில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், கடுமையான விஷயங்களை அவனுடைய பிடி கடுமையானு சொல்லி காமிக்கிறான். நீ இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காத, உன்னை நான் பிடிச்சேன்னா தாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹதீஸை வந்து நபிஸ்ஸலாஹு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி படித்து காமிச்ச அந்த ஹதீஸ் வந்து ஹஸ்ரத் அபு மூசல் அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியிலையும் சஹீஹுல் முஸ்லீம்லையும் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். இதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தவணை காலங்களை விட்டு வச்சிருக்கிறான். அந்த தவணை காலங்கள் வருவதற்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்முடைய அமல்களை அதிகமாக்கிறணும். மக்களுக்கு மத்தியில் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிறணும், பெரியவங்க சின்னவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி இந்த அல் குரானும் அதையத்தான் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சுனாக்கா முழு குரானாகவே இருந்துச்சு. ரெண்டுமே வேற அல்ல. அப்போ ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன செய்யலாம், வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் கண்டிப்பாக நம்ம சேரலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி அடுத்த தொடரில் பார்த்தோம்னாக்க நான் சொன்ன அந்த 14 பாயிண்ட்ஸில் வந்துட்டு 10வது பாயிண்ட் வந்துட்டு இவங்களுக்கு இவங்களுடைய வேதனைகள் ரெட்டிப்பாக்கப்படும். யாருக்கு அவங்களோட தௌவா போய் கிடைச்சும் கூட அவங்க நேரான வழியை ஃபாலோ பண்ணலையோ அப்படிப்பட்டவங்களுக்கு டபுள் மடங்கு தண்டனைகள் கிடைக்கும். இது வந்து வெறுமனே ஷிர்க் வைக்கிறது அப்படிங்கிறது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கிறாம விடுறது மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கும் புறம்பான விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் இருக்குதோ எல்லாமே உள்ளே வந்துடும். நம்ம ஒன்றை சொல்லி ஒன்றை விட்டோம்னாக்கா அப்புறம் அதை சொல்லலை, அப்போ அதனால் அதை செய்யலாம் போல அப்படின்ற கருத்து வந்துடும். விஷயம் அது இல்லை. அல்லாஹ் எதெல்லாம் ஹலாலாக ஆக்கியிருக்கின்றானோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ் எதெல்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கின்றானோ அதை அப்புறம் விட்டுறணும். அப்போ அதை தான் சொல்லி காமிக்கிறாங்க. இது எல்லாமே எல்லா இல்மும் நமக்கு வந்த பின்னாடியும் கூட அந்த ஹராமான விஷயங்களையும் கூட ஹலாலாக நினச்சி செய்கிறதுங்கிறது ஒரு பாவம் தான். அதுவும் நமக்கு ரெட்டிப்பான தண்டனைகளை ஈட்டி தரும். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அல்லாஹ் வந்து தண்டனையுடைய அந்த வாசல் பக்கமே நம்மளை கொண்டு போயிடக்கூடாது. நம்ம எல்லாத்துக்குமே சொர்க்கத்தினுடைய வாசலில் நம்ம சீக்கிரமாக திறந்து வச்சு அதில் அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், நல்ல கியாமத்து நாளில் கேள்வி கணக்கு இல்லாத சொர்க்கத்தில் போகிறதுக்கு ஒரு கூட்டத்தார்கள் அல்லாஹ் வச்சுருப்பான். அந்த கூட்டத்தார்களை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். சரி, அல்லாஹ் போதுமானவன். அப்போ இந்த ஆயத்தில் பார்த்தோம்னாக்க அவங்களுக்கு செய்தி போய் கேட்ட அந்த நேரத்தில் அவங்க செவிதாழ்த்தி உண்மையை கேட்கவில்லை, அவங்க உண்மையை பார்க்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆயத்தை சொல்லி காமிக்கிறான். இப்படிப்பட்ட நபர்களுக்கு அவர்களுக்கு ரெட்டிப்பான வேதனைகள் அவங்களுக்கு வழங்கப்படும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து தங்களுடைய எஹியால சொல்லி காமிப்பாங்க, ஒரு விஷயம் ஒரு நபருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க அவர் ஆலிமாகவே கருதப்படுவார். ஒரு விஷயம் ஒரு இல்மு போய் ஒரு நபருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்க அவர் ஆலிமாக கருதப்படுவார். அந்த ஆலிம் என்ன செய்வார், அந்த ஆலிம் அந்த தப்பு பண்ணார் அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு 1000 தடவை நரகம்னு சொன்னாங்க. 1000 தடவை நரகங்கிறது நோக்கம் வந்துட்டு அந்த பனிஷ்மெண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனுடைய பவர் வந்து அதிகமாக கொடுக்கப்படும். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அப்போ இங்கே அந்த ரெட்டிப்பான தீமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். சரி, இந்த மாதிரி ஆயத்து வேற எங்கே வந்திருக்குனாக்கா சூரத்துல் முல்கில் வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சூரத்துல் முல்கில் 10வது ஆயத்து, வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். அந்த நரகவாசிகள் நீங்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ போகும்போது என்ன செஞ்சிட்டீங்க, தவறான வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒதுங்கும் இடம் நரகம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்பட்ட உடனே அவங்க எல்லாருமே சொல்லுவாங்களாம், அந்த நரகவாசிகள் எல்லாருமே சொல்லுவாங்களாம் வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு, ஒரு கால் நாங்கள் உண்மையை கேட்டிருக்க கூடாதா,
நாங்கள் உண்மையை அந்த கேட்டு இருந்தாலோ அல்லது அது புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலோ நாங்கள் நரகவாசிகளோடு சேர்ந்திருக்க மாட்டோமே, என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே, நாங்கள் சொர்க்கத்துக்கு தானே போயிருப்போம். ஆனால் உலகத்தில் வாழ போகும்போது அதை நாங்கள் கேட்பவர்களாகவும் இல்லை பார்ப்பவராகவும் இருக்கலை, அதனால தான் எங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நரகவாசிகள் சொல்லுவாங்க. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். அடுத்த ஆயத்தை பார்த்தோம்னு சொன்னாக்க அவங்க தங்களுக்கு தாங்களே இழப்பை தேடிக்கொண்டவர்கள் அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்லப்படுது. சரியா, தங்களுடைய ஆன்மாக்களுக்கு தாங்களே அநீதம் செஞ்சுக்கிட்டவங்க அப்படிங்கிறது. சரியா, இந்த ஆயத்தில் பார்த்தோம்னாக்க அவங்க நரகத்தில் நுழைவிக்கிற அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு அந்த தாவா போய் கிடைச்ச அந்த நேரத்தில் ஏற்றுக்கிற மறுத்துட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வதைக்கும் வேதனை அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நல்லா சொல்லி காமிக்கிறான். வதைக்கும் வேதனை நோக்கம் நரகத்தைய வேதனையை பற்றி சொல்லும்போது பலவிதமான கருத்துக்களில் ஆயத்தை வந்திருக்குது. குர்ஆன் ஆயத்தை பலவிதமான விஷயங்கள்ல எல்லாம் கொண்டு காமிச்சிருக்கிறான். சூரத்துல் பக்கராவில் ஆயத்து சம்பந்தமாக வரும்போது நரகவாசிகளுக்கு நம்ம என்ன செய்வோம், தோலை போத்துவோம் அப்படின்ற ஆயத்து சூரத்துல் பக்கராவில் வந்திருக்குது. ஏன் தோலை போத்துவோம் நல்லா சொல்கிறான் அப்படின்னாக்க, நம்ம நம்ம ஒரு சூடு படுது அப்படின்னாக்க தோலில் தான் நமக்கு சூடு அதிகமான சூடு தெரியும். அதனால தான் நம்ம வீட்டில் இந்த சுடு தண்ணி வைக்க போகும்போது என்ன செய்வாங்கனாக்க கையை இந்த உள்புறமாக வச்சு பார்க்கக்கூடாது. வச்சு பார்த்தா நமக்கு சூடு தெரியாது. அந்த இந்த சதை சூடு தாங்கிக்கிறோம். இந்த பின்னாடி உள்ள தோலை வச்சு பார்க்கணும். இந்த 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 மாதிரி வச்சு பார்த்தோம்னாலும் நமக்கு அந்த சூடு தெரியும், எவ்வளோ சூடு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் நரகத்துக்குள்ளே ஒரு மனுஷனை கொண்டு போய் போட்ட உடனேயே அவனுடைய தோல் தான் முதல்ல என்ன செய்யுமா, சூடில் கருகிரும் அப்படின்ட்டு எழுதுறாங்க. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். ஏறத்தாழ நம்ம உடம்புல 7 லேயரால் அல்லாஹ் போத்தி இருக்கிறான். தோலை 7 லேயர் வச்சு போத்தி இருக்கிறான். இந்த 7 லேயரும் கரிஞ்ச பின்னாடி அந்த சதையில் படும்போது அவனுக்கு சூடு என்ன செய்யாதான், நரகவாசிகளுக்கு சூடு தெரியாதான். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அந்த வாசல் பக்கமே நம்மளை கொண்டு போயிடக்கூடாது. அப்போ அந்த சூடு தெரியாமல் இருக்கணும். அந்த நரகவாசிகள் சந்தோஷப்படுவாங்களாம், முடிஞ்சுப்போ நமக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான், அவர்களுடைய தோல் கருகினாலும் கூட மீண்டும் அவர்களுக்கு நாம் தோலை கொண்டு போர்த்துவோம், சதையை போர்த்துவோம் நல்லா அந்த இடத்துல கொண்டு வரல, தோலை போர்த்துவோம் அப்படின்னு தான் கொண்டு வர்றான். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அதே மாதிரி சூரத்துல் இஸ்ரால ஒரு ஆயத்தில் நல்லா சொல்லி காமிக்கிறான். 97வது ஆயத்து, குல்லமா ஹபத் ஜித்னாகும் சஈரா, அந்த அவர்களுக்கு வெப்பம் தணியும் போதெல்லாம், அவர்களுக்கு அந்த நரகவாசிகளுக்கு அந்த சூட்டினுடைய உஷ்ணம் குறையும் போதெல்லாம் நாம் அவர்களுக்கு அந்த உஷ்ணத்தை அதிகமாக்கும்னு எழுதுறான். எப்போ உஷ்ணம் அதிகமாகும்டாக்க அந்த தோலில் படப்பும் போது தான் நமக்கு உஷ்ணம் அதிகமாகும். அதனால தான் சூரத்துல் பக்கராவில் அந்த ஆயத்தில் அவர்கள் நாம் தோலை போத்துவோம்னு சொல்லி காமிச்சேன். எப்போ தோலை கொண்டு போத்திட்டானோ அப்போ நம்ம உடம்புல அந்த சூடு மறுபடியும் செய்யும், அதிகமாகும். அப்போ இந்த ஆயத்தில் என்ன சொல்லி காமிக்கிறான், அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், சூட்டை அதிகமாக்கி கொடுப்போம் அப்படின்னு நோக்கம் நரகத்தினுடைய ஜுவாலையை அதிகமாக்குவோம் அப்படிங்கிறத கொண்டு வரான். இதில் இன்னொரு விஷயத்தையும் முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. அடுப்புக்கு பக்கத்தில் நம்ம நின்றோம்னாக்கா அந்த அனல் அடிக்கும்ல, அந்த அனலை நிற்க முடியாது. அந்த அனலை அதிகமாக்குவாங்க, அல்லாஹ் அதிகமாக்குவான் அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் ஆலம். சரி, அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க இந்த ஆயத்தில் அவர்கள் எதை வணங்கினாங்களோ அது அங்கே வராது, காணா போயிடும் அப்படின்ட்டு எழுதுறாங்க. இதில் 2 விஷயத்தை கொண்டு வர்றாங்க. ஒன்று அவர்கள் வணங்கி கொண்டிருந்த அல்லாஹை விட்டுட்டு அல்லாஹுக்கு மாற்றமாக சிலைகளை வணங்கிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சிலைகள் அவர்களுக்கு சாட்சி சொல்ல வராது, இந்த இடத்துல அவர்களை விட்டுட்டு போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பயனும் இல்லை, எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, சூரத்துல் அஹ்காஃபில் 6வது ஆயத்து, சூரத்துல் அஹ்காஃபில் 6வது ஆயத்தில் எல்லாம் சொல்லி காமிக்கிறான், வைதா ஹுஷிரன் நாசு கானு லஹும் அதாஉம் வ கானு பிஇபாதத்திஹிம் காஃபிரின். அவங்களுக்கு நாளைக்கு மறுமையில் அந்த மக்கள் எல்லாரும் மறுபடியும் உயிரூட்டப்பட்டு ஒன்று திரட்டப்படும் அந்த நாளில் அவங்க யாரை கடவுளாக நினைச்சார்களோ இவர்களுக்கு விரோதிகளாக்கப்படுவார்கள். இவங்களுக்கு எகென்ஸ்டாக சாட்சி சொல்லுவாங்க. இவர்கள் அவர்களை வழிபட்டதையும் அவர்கள் மறுப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்கிற மாட்டாங்களாம். யாரெல்லாம் இவங்க வணங்கினாங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, மறுத்துருவாங்க. நாளை கியாமத்து நாளில் அவங்க நிற்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்திலையும் கூட உங்களுக்கு உண்மை சேர்ந்தப்ப நீங்கள் உங்களுக்கு நீங்களே இழப்ப நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கல்ல, இது யாரால் ஏற்பட்டது, உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி சூரத்துல் மரியமில் 82வது ஆயத்து, சூரத்துல் மரியமில் 82வது ஆயத்தில் எல்லாம் சொல்லி காமிக்கிறான், கல்லா சயக்ஃபூரூன பிஇபாதத்திஹிம் வ யகூனூன அலைஹிம் லித்தா. சூரத்துல் மரியம்ல சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்லி காமிக்கிறான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை.
கடவுள்னு என்ன நீங்கள் யாரை நீங்கள் வர்ணிச்சீங்களோ அவங்க என்ன செய்வாங்க, தங்களை வழிபட்டதை மறுப்பாங்க, இவர்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். அதே மாதிரி சொல்லி காமிக்கிறான். நீங்கள் எங்களை வணங்கணும் அப்படின்னு நாங்கள் யாரையும் கூப்பிடவே இல்லைடா ரப்பே, நாங்களே உன்னையை தான் நாங்கள் வணங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க வணங்கின கடவுள்கள் சொல்லுவாங்க. அப்படிங்கிற தோரணையில் இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆயத்துக்கள் சூரத்தில் அன்கபூத்தில் ஒரு ஆயத்தை இங்கே எடுத்து காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆயத்துக்கள் யாரெல்லாம் தங்களுக்கு தங்களை நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எதிராக நாளைய கியாமத்து நாளில் அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், இதை மனிதர்கள் எல்லாரும் நினைவில் வச்சுக்கிறணும் அப்படிங்கிற இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி நஷ்டம் அடைந்து விட்டார்கள், இவங்க இழப்புக்குரியவர்கள் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கூடுதலான விஷயங்களை சொல்லி காமிக்கிறாங்க. இழப்புக்குரிய நபர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு 2 விதமான நஷ்டத்தை எழுதுறாங்க. ஒன்று இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், அவங்களுக்கு எந்த ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்களோ, எந்த ஒரு லட்சியத்தோடு அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த லட்சியத்தை இந்த மாதிரி புறக்கணித்து அல்லாஹுக்கு புறக்கணித்து, அல்லாஹ்வுடைய ரசூலை புறக்கணித்து, அவங்களுடைய சட்டத்திட்டங்களை புறக்கணித்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதுவும் நடக்காது. 1வது நஷ்டம், இந்த உலகத்தில் அவங்களுடைய லட்சியத்தை அடைய முடியாது. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் பரிபூர்ணமாக பாதுகாத்து எந்த லட்சியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்ய வேண்டும். சரி, அதே மாதிரி இன்னொரு லட்சியம் என்ன, இன்னொரு நஷ்டம் என்ன, அவர்கள் நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தில் அல்லாஹ் முடிக்கிறான். மறுமையில் இவர்கள் நஷ்டவாளிகளுக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மறுமையில் என்ன நஷ்டம் அப்படின்னு சொன்னாக்க, சொர்க்கவாதிகளுக்கு நல்ல அமல்கள் செஞ்சு இபாதத் செஞ்சவங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனால் அந்த சொர்க்கவாதிகள் அப்படிங்கும்போது அவங்க சொர்க்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அவங்க நினச்சா போதும் அவங்க கையில் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் அவங்களுக்கு ஏற்படுத்தி வைப்பான். ஆனால் நரகவாதிகளுக்கு மிக மோசமான சுடுநீர் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கட்டும். நம்ம ஏற்கனவே நரக சம்பந்தமாக சொல்லிட்டதுனால சுருக்கமாகவே சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். இந்த நரகவாசிகள்னு சொல்லும்போது ரொம்ப பயமாக இருக்கும். அந்த உள்ளே போட்ட உடனே அப்படியே உருகி ஓடும்னு எழுதுறாங்க. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அந்த நேரத்தில் தண்ணின்னு கத்தா போகும்போது அந்த வாசலில் நிற்கிறாங்களே மாலிக்குன்ற மலக்கு தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அந்த மலக்குக்கு வருஷத்தில் ஒரு நாள் தான் காதில் விழுகும். இப்போ உள்ளுக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறாங்களோ ஒரு ஆள் தண்ணின்னு கத்திக்கிட்டு இருக்காருனாக்கா அவருடைய சப்தம் வருஷத்துக்கு ஒரு நாள். இப்போ இந்த வருஷம் ஒரு தடவை தண்ணி கொடுத்துட்டாருனாக்கா 1 வருஷம் ஆகும் அவர் தண்ணி திரும்பி வர்றதுக்கு. அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அப்போ அந்த மாதிரி அதுவும் கூட பச்சை தண்ணி இல்லை, சுடு தண்ணி. இன்னொரு ரிவாயத்துப்படி எழுதுறாங்க, அவர் உடம்புல வடியக்கூடிய சீலை வலிச்சு குடிக்க சொல்லி டம்ளர் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதுறாங்க. அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அந்த வேணாம். அதனால தான் நம்ம நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினமனே இருக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதனால தான் சொன்னாங்க, நீங்கள் சுபோடைய வக்தில் துவா எங்கெல்லாம் அங்கீகரிக்கப்படுதோ அங்கே பூரா என்ன செய்கிறது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. உங்களுடைய துவாக்களில் மறுமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கட்டும். உங்களுடைய நம்ம துவா கேட்குறோம் அப்படின்னாக்க மறுமை சம்மந்தப்பட்டதை அதிகமாக கேளுங்க, இந்த உலகம் சம்மந்தப்பட்டது கம்மியாக கேளுங்க. அது மொத்தமாகவே அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருவான், இரு உலகத்தை நல்லா கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம சிந்தனையில் கொண்டு வரணும். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அடுத்து பார்த்தோம்னாக்க சொர்க்கத்தில் ஹூரலின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கண் அழகிகளை எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அதுக்கு நரகத்தில் அதுக்கு பதில் என்ன செய்யப்படும்னாக்க சீல் வடியக்கூடிய அந்த சீல்னு சொன்னாக்க அந்த புண்ணுலேருந்து ஒரு மாதிரி தண்ணி வடியும், பச்சை கலராக வடியும், ரத்தம் கெட்ட ரத்தம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அது உடம்புலேருந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அதுதான் சாப்பாடாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இப்போ நான் சில விஷயங்களை மட்டும்தான் சொல்லிட்டு போகிறேன், நிறையா விஷயங்களை வடிகட்டி தான் சொல்கிறேன். அவ்வளோ கொஞ்சம் பயங்கரமான விஷயங்களாக போட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்க அங்கே உயர்தரமான மாளிகைகள் கொடுக்கப்படும். சொர்க்கவாதிகளுக்கு உயர்தரமான மாளிகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு மாளிகையிலும் படித்தரங்கள் இருக்கும். சொர்க்கத்தில் ஒவ்வொரு படித்தரம் இருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான படித்தரங்களை எல்லாம் வச்சிருப்பான். ஆனால் இங்கே ஹாவியான்னு சொல்லக்கூடிய நரக படுகொலியில் தேர்ந்தெடுத்துருவாங்க. அவங்க அங்கே தான் கொண்டு போய் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிவாயத்தில் இல்லின்னு சொல்லக்கூடிய நரகம் அப்படின்ட்டு எழுதுறாங்க. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இந்த இல்லின்ற நரகத்தில் இருந்து தான் ஒவ்வொரு நரகமும் அல்லாஹ் 7 நரகத்தை படைச்சு வச்சிருக்கான். இந்த 7 நரகத்தில் ஒவ்வொரு 6 நரகமும் இந்த இல்லின்னு சொல்லப்படக்கூடிய நரகத்திலேருந்து பாதுகாப்பு தேடுமா. இன்னும் சில இடங்களில் ஹதீஸில் கொண்டு வருவாங்க. புகாரி முஸ்லீம் எல்லா ஹதீஸ் கிதாபிலையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. இவருடைய பேரை நரகத்தினுடைய அடித்தட்டில் கொண்டு போய் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன் அப்படின்னாக்க, இப்போ நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறோம் இல்லையா, நான் பல தடவை இதை சொல்லியிருக்கேன். வீட்டில் சமைக்கும் போது சட்டியை அடுப்பில் வச்சு சமைக்கும் போது முதல் சூடு ஏறுறது கீழே தான் சூடு ஏறும். முதல் சூடு ஏறுறது கீழே, அதுக்கப்புறம் அந்த மேச்சட்டி வந்து சூடு வரும். அப்போ மேச்சட்டி சூடு வர்றதுக்கு லேட் ஆகும், கீழே வந்து உடனே சூடு வரும். அதனால தான் நரகத்தினுடைய அடித்தட்டில் கொண்டு போய் போடுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறது. அப்போ அந்த சூடு நம்மளால் தாங்க முடியாது, அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அப்போ அந்த நரகத்தினுடைய படுகொலியில் கொண்டு போய் தள்ளிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது அவங்க நஷ்டவாளிகள். இந்த உலகத்திலே அவங்களால லட்சியத்தை அடைய முடியாது, மறுமையிலையும் அவங்களுக்கு எந்த விதமான இன்பங்களையும் அனுபவிக்க முடியாது. இதனால தான் இவங்க நஷ்டவாளிகள் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஒமன் அல்லலாமு, அநீதக்காரர்கள் வேறு யார் இருக்க முடியும்? இவர்களை விட அநீதக்காரர்கள் யார் இருக்க முடியும்? யாரை விட? மிம்மன், ஒரு ஆளை தவிர. அந்த நபர் என்ன செஞ்சாங்க? இந்த இடத்துல ஒரு ஆள் அப்படிங்கிற நோக்கம் விளங்குறதுக்காண்டி சொல்கிறேன். மொத்தமாக இது வந்து பன்மையான விஷயத்தை கொண்டு வரணும், எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரணும், சரியா? அப்போ இவர்களை விட அநீதக்காரர்கள் வேறு யார் இருக்க முடியும்? யாரை விட? இஃப்தரா அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டினார்களே, அப்படிப்பட்ட நபர்களை விட அநீதக்காரர்கள் வேறு யார் இருக்க முடியும்? என்ன, எதை இட்டு கட்டினாங்க? கதிபன், பொய்யை அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டினார்களே, அவர்களை விட அநீதக்காரர்கள் வேறு யார் இருக்க முடியும்? இவங்களை இப்படியே விட்டுருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா? உலாயிக்க, இப்படிப்பட்ட நபர்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விடமாட்டோம். எங்கே விடமாட்டோம்? யுஅரதூன அலா ரப்பிஹிம், நாளைய கியாமத் நாளில் அல்லாஹுவுக்கு முன்பு அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். இந்த இடத்துல அலாங்கிறதுக்கு மீதுன்னு பெரும்பாலும் அர்த்தம் வரும். நிறைய இடங்களில் அலா அப்படின்னாலே அதன் மீது, ஒரு டப்பாவுக்கு மேலே, அந்த மாதிரி மேலேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படித்தான் அர்த்தம். இந்த இடத்துல முன்னால்னு அர்த்தம் வைக்கணும், சரியா? யுஅரதூன அலா ரப்பிஹிம், அல்லாஹ்விற்கு முன்பு நிறுத்தப்படுவார்கள். அந்த சும்மா வெறுமனே நிறுத்தப்படுவார்களா? இல்லை. என்ன நடக்கும் தெரியுமா? வயகூலுல் அஷ்ஹாது, சாட்சியாளர்கள் சொல்லுவார்கள். யாரை பார்த்து? இந்த நிற்கிறாங்கல்ல, அல்லாஹ் நிப்பாட்டப்பட்டாங்கல்ல, இவங்களை பார்த்து சாட்சியாளர்கள் சாட்சி சொல்லுவாங்க. ஹாஉலா இல்லதீன, இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கதபு அலா ரப்பிஹிம், அல்லாஹ்வின் மீது இவர்கள் தான் பொய்யை உரைத்தவர்கள். பொய்யை இட்டுக்கட்டி சொன்னவங்க இவங்க தான்டா ரப்பே அப்படின்னு சொல்லி சாட்சியாளர்கள் சாட்சி சொல்லுவாங்க. அலா, அறிந்து கொள்ளுங்கள், லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன, அநீதக்காரர்கள் மீது, யாரெல்லாம் அநீதம் செஞ்சார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அலா, அறிந்து கொள்ளுங்கள், லஅனத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக. யார் மீது? அலல் ஸாலிமீன, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாரெல்லாம் அநீதம் செய்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். என்னென்ன அநீதம் செஞ்சாங்க தெரியுமா? அல்லதீன, அந்த நபர்கள் எல்லாம் என்னென்ன செஞ்சாங்க தெரியுமா? யசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில போய்கிட்டு இருக்கிறவங்களோ அவங்க என்ன செஞ்சாங்க? தடுத்து நிப்பாட்டினாங்க, தடுத்தாங்க. போகாதீங்க, நல்ல அமல்கள் செய்யாதீங்க, தொழுகாதீங்க, வணங்காதீங்க, நம்ம தொழுது என்னத்தை கண்டோம், நோன்பு வச்சு என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுத்தாங்க. தடுத்து அப்படி மீறியும் கூட செய்யக்கூடியவர்களை வயபுஊனஹா இவஜன், அப்படி மீறி யாரெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் வளைக்க விளைந்தார்கள். அப்போ என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் கடுமையாக வேலை பார்த்தாங்கன்னு அர்த்தம். நீங்கள் இப்படிலாம் செய்யாதீங்க, போகாதீங்க, வளைக்க விளைந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள்லாம் வஹும்பில் ஆஹிரத்தி, இப்படி அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செஞ்சாங்க? மறுமை நாளை மறுத்தவர்களாகவும் இருந்தாங்க. ஒஹும், அவர்கள் பில் ஆஹிரத்தி ஹும் காஃபிரூன, அவர்கள் அனைவர்களும் மறுமை நாளை மறுத்தவர்களாகவும் இருந்தாங்க. இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இப்படிப்பட்டவர்கள், இவங்கள தான் அநீதக்காரர்கள். இவர்களை விட மோசமானவர்கள் யார் இருக்க முடியும் அப்படின்னு அங்கே கொண்டு போய் முடிக்கணும். அடுத்த ஆயத்து, 20வது ஆயத்தை பாருங்க. உலாயிக்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க இது மட்டும் தான் செஞ்சாங்கடாக்க, இது மட்டும் அவங்க செய்யலை. லம் யகூனு முஅஜிஸீன, இந்த உலகத்தில் பூமியில் இருந்தாங்கல்ல, அந்த பூமியில் இருந்தப்ப அல்லாஹ்வை தோற்கடிப்பவர்களாக இருக்கவில்லை. உலாயிக்க, அந்த நபர்கள், லம் யகூனு, அவர்கள் ஆயிருக்கவில்லை. முஅஜிஸீன ஃபில் அர்லி, பூமியிலே வாழக்கூடிய அந்த நேரத்தில் தோற்கடிப்பவர்களாக ஆகியிருக்கவில்லை. அல்லாஹ் என்ன செய்யலை? அவங்களால தோற்கடிக்க முடியலை. காரணம் என்னண்டாக்க, இந்த உலகத்தில் வாழ போகும்போது அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஒமா கானலகும் மின்தூனில்லாஹி, அல்லாஹுவை தவிர அவர்கள் வேறு யாரையும் பெற்றுக்கொள்ளவில்லை. யாரும் அவங்களுக்கு வரல. எதுக்காக வேண்டி? மின் அவுலியா, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள்.
இந்த இடத்துல நண்பன் சொல்லிட்டு வரும். உதவி செய்யக்கூடிய நபர்கள்னு வச்சா சரியான அர்த்தம், பொருத்தமான அர்த்தமாக இருக்கும். உதவி செய்யக்கூடிய நபர்கள் யாரையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. யாரை தவிர? அல்லாஹுவை தவிர வேறு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு நபரையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இவங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா அந்த உலகத்தில் வாழ போகும்போது இவ்வளவு ஹெல்ப்பும் பண்றான். அதே மாதிரி வந்துட்டு இந்த உலகத்தில் வாழ போகும்போது அல்லாஹ் மட்டும்தான் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டி இருக்கிறாங்கல்ல, இவங்களை விட அநீதக்காரர்கள் யார் இருக்க முடியும்? அப்ப இவங்களை வெறுமனே இப்படியே விட்டுறலாமா அப்படின்னாக்க விட முடியாது. ஏன் தெரியுமா? யுதாஅஃபு லஹுமுல் அதாபு, இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா ரெட்டிப்பான தண்டனையை கொடுப்பான் அப்படிங்கிறது விஷயத்தில் அல்ல சொல்லிக்கிறான். யுதாஅஃபு லஹுமுல் அதாபு, இவர்களுக்கு கடுமையான ரெட்டிப்பான தண்டனைகள் இவர்களுக்கு வழங்கப்படும். அதே மாதிரி மாகானு, அவர்கள் ஆகி இருக்கவில்லை. இந்த இடத்துல ஆகி இருக்கவில்லை நோக்கம் வந்துட்டு அவர்கள் என்ன செய்யல, காது கொடுத்து கவனமாக கேட்கல அப்படிங்கிறது அர்த்தம் வச்சா சரியா வரும். சரியா? அவர்கள் தயாராக இல்லை. மாகானு, அவர்கள் தயாராக இல்லை. எதுக்காக வேண்டினாக்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. போய் அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் சம்பந்தமாக தவா கொடுக்கும்போது அவங்க கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் மாகானு எஸ்தத்தியோன அவர்கள் கேட்பதற்கு பார்ப்பதற்கும் அவர்கள் என்ன செய்யல, சக்தி வாய்ந்தவர்களாக இல்லை. ஒமாகானு யுபுசிரூனா, அவர்கள் பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். அப்போ அவங்க கேட்பவராலும் இல்லை, பார்த்தாவது திருந்தணும் இல்லை, பார்க்குறவராலும் இல்லை. நம்ம திட்டுவோம்ல, யாராவது திட்டும் போது ஒன்று சொல் புத்தியில் இருக்கணும், இல்லை சுய புத்தியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஒன்று அடுத்த ஆள் சொல்கிறத கேட்டு நீ திருந்தி உள்ளே வரணும். இல்லையா, நீ அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, உன் கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத பாரு. உன் கண்ணு நீ அதையும் பார்க்கல, கேட்கவும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? உன் இஷ்டப்படி நடக்கிற. அப்போ உன்னை விட மோசக்காரன் யார் இருக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் உலாயி கல்லதீன, இப்படிப்பட்டவர்கள் யார் தெரியுமா? ஹசிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கு தாங்களே இழப்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள். இவங்க தான் தங்களுக்கு தாங்களே இழப்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் வதல்ல அன்ஹும் மாகானு யஃப்தரூன, அவர்கள் புனைந்து சொல்லி கொண்டிருந்தவைகள் அனைத்தும் அவர்களை விட்டும் மறைந்து விட்டன. அப்போ அவர்களை விட்டு போயிருச்சு. வதல்ல அன்ஹும், அவர்களை விட்டு விட்டன. ஒரு விஷயம், கானு எஃப்தரூன, எந்த ஒரு விஷயத்தை அவர்கள் இட்டுக்கட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் அவர்களை விட்டு போயிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, நாளை கியாமத்து நாளில் நிப்பாட்டும் போது அந்த விஷயம் அவர்களுக்கு எந்த ரீதியிலும் கை கொடுக்கல, அவங்களை விட்டுட்டு போயிருச்சு அப்படிங்கிற அந்த ஆயத்தை முடிச்சுட்டான். சரி, இவங்களுடைய நிலைமை என்ன? லா ஜரம அன்னஹும் ஃபில் ஆஹிரதி, மறுமையில் அவர்கள் தான் மிகவும் நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள். லா ஜரம, அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்னஹும், அவர்களுடைய விஷயங்களில். எப்போ? ஃபில் ஆஹிரதி, நாளைய கியாமத்து நாளில் அவர்களுடைய விஷயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுமுல் அக்ஸரூன, ஏன் தெரியுமா? அவர்கள்தான் நஷ்டவாளிகளாக இருக்கிறாங்க. அதனால எந்த விதமான சந்தேகமும் இல்லை, இவர்கள் கண்டிப்பாக இழப்புக்குரியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். குரானை பொறுத்தவரையிலையும் முதல் ஆயத்து வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அடுத்த விஷயங்கள் அதுக்கு எகென்ஸ்டாக வரும். இதை நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம். இப்போ நரகவாதிகளை பற்றி இங்கே சொல்லி முடிச்சிட்டதுனால இந்த இடத்துல சொர்க்கவாதிகளை பற்றி எல்லாம் சொல்ல போகிறான். இந்த சொர்க்கவாதிகள் இந்த விஷயத்தில் 23, 24 இவர்களுடைய அந்த ரெண்டு விஷயத்துலையுமே சொர்க்கவாதிகளை பற்றி சம்மந்தமாக தான் எல்லாம் சொல்ல போகிறான். 23வது ஆயத்து சொர்க்கவாதிகளையும் 24 பிரிக்கிறான். இவங்களும் அவங்களும் சமமாவாங்களா, நல்லவங்களும் கெட்டவங்களும் சமமாவாங்களா அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொண்டு வர்றான். அப்போ ஃபஸ்ட்டு 23வது ஆயத்தை பார்ப்போம். அதில் சொர்க்கவாதிகளுக்கு உயரமான கட்டடங்கள் அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும், எழுப்பப்படும். அப்போ என்ன செய்வாங்கனாக்கா உயர்தரமான இடத்துல அல்லாஹ் அவங்களுடைய கொண்டு போய் வச்சிடும். நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, சொர்க்கவாதிகளுக்கு போது பிரிக்க போகும்போது 7 படித்தரங்கள், ஒவ்வொரு சொர்க்கத்திலையும் ஒவ்வொரு படித்தரங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு சொர்க்கத்துக்குள்ள ஏன் இத்தனை படித்தரங்கள் இருக்குன்னாக்க அவங்களுடைய நன்மையை பொறுத்து அவர்களுக்கு என்ன செய்யப்படும், பிரித்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுனால. சரி, அப்போ நாளை கியாமத்து நாளில் அவங்களுக்கு சொர்க்கத்துக்குள்ளே நுழைச்ச உடனே அவங்களுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னாக்க பழங்கள் நிறைய அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி பல வகைகள் கனி வகைகள், கனின்னா சொன்னாக்க அந்த மாங்கனி அந்த மாதிரி கனிகள் சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி ஊரின் பெண்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி வானங்கள் மற்றும் பூமியை
படைச்ச ரப்புல் ஆலமீனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதே மாதிரி சொர்க்கவாதிகள் என்ன செய்வாங்க, ஒன்வே தான், அது டூவே கிடையாது, நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் இருப்பாங்க, அதை விட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அந்த சொர்க்கத்துக்குள்ள இருக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த விதமான நோய்கள் வராது, அதே மாதிரி வந்து எச்சிகள் ஊறாது, அதே மாதிரி சளி ஏற்படாது, அதே மாதிரி வந்துட்டு அப்போ இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு சரியாகும் அப்படின்னாக்க அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வேர்வை மூலமாக அது பூராத்தையும் வெளியாக்கிடுவான். அந்த வேர்வை எப்படி வருமா, கஸ்தூரி வாசத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்துக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி தந்தருள் புரிவானாக. கபரிலையும் நாளை கியாமத் நாளிலையும் கேள்வி கணக்கில் லேசாக்கி வச்சு சொர்க்கவாதிகளுடைய கூட்டத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய சந்ததியின் அனைவரும் அல்லாஹ் தஆலா சேர்த்தருள் புரிவானாக. அடுத்த ஆயத்தில் கேட்குறான், 2 பிரிவினரை சொல்லி நான் ஏன் இவங்களுக்கு இப்படியும் அவங்களுக்கு அப்படியும், அதாவது நரகவாசிகளுக்கு கடுமையாகவும் சொர்க்கவாசிகளுக்கு இன்பமாகவும் நான் ஏன் நடந்துக்கிறேன், ஏன் தெரியுமா, 2 பிரிவினர்கள் சமமாவார்களா அப்படின்னு நல்லா கேட்குறான். எப்படின்னாக்க கண் பார்வை உள்ளவரும் கண் பார்வை இல்லாதவரும் சமமாவாரா, உங்களுக்கு மத்தியில் மனிதர்கள் தானே நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி காது கேட்கக்கூடியவரும் காது கேட்காதவரும் செவிடரும் சமமாவாரா, அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. கை உள்ளவரும் உறுப்பு உள்ளவரும் உறுப்பு இல்லாதவரும் சமமாவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதாவது ஒன்னொன்னையும் படிப்பினை காமிச்சிட்டு கேட்குறான். எல்லாம் முடிச்சுட்டு இதில் நீங்கள் வந்து படிப்பினை பெற மாட்டீர்களா வேண்டாமான்னு கேட்குறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நரகத்தில் இப்படிலாம் போட்டுட்டு நான் சொர்க்கத்தை உங்களுக்கு இப்படி ஆக்கி தர்றேன்ல, எதனால் ஆக்கி தர்றேன், நீங்கள் படிப்பினை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை லேசாக்கி கொடுத்துருக்குறேன். இதுலேருந்து நீங்கள் படிப்பினை பெற வேணாமா அப்படின்னாக்க, படிப்பினை பெறணும், உங்களுக்கு என்னட்ட இருந்து என்னுடைய அன்பு மட்டும்தான் உங்களுக்கு வரணும், என்னுடைய கோப பார்வை உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா அந்த கேள்வியை வைக்கிறானாம். நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா அப்படிங்கிறது நோக்கம் வந்து நீங்கள் வந்து என்ற வந்து என்ன செய்யணும், நல் அமல்கள் செய்யணும். நான் எதையெல்லாம் ஹலாலாக ஆக்கி இருக்கிறேனோ அது எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும். நான் ஹராம் ஆக்குனதை நீங்கள் ஏப்பா செய்கிறீங்க அப்படின்ற ஒரு தாய் வந்து ஒரு புள்ளைகிட்ட கேட்குற மாதிரி அல்லாஹ் வந்து தன்னுடைய அடியார்களாகி நம்மள்கிட்ட கேட்குறான். நீங்கள் எதுக்கு இப்படிலாம் செய்கிறீங்க, நீங்கள் இப்படி செய்கிறதுனால தானே நான் உங்களுக்கு தண்டனையை கொடுக்குறேன், நீங்கள் செய்யாமல் இருந்திருந்தா நான் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துருப்பானா, உங்களுக்கு எனக்கு என்ன, உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனால எனக்கு என்ன லாபம் வந்துட போகுது, அல்லது உங்களுக்கு தண்டனை கொடுக்காம இருக்கிறதுனால எனக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது, நான் அப்படி நினைக்கவே இல்லை. என்னுடைய அடியார்கள் எல்லாரும் சொர்க்கவாசிகளாக இருக்கணும், அதைத்தான் நானும் என்னுடைய ஹபீபாகிய உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா படிப்பினையை சொல்லி காமிக்கிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ, இறை நம்பிக்கை கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு வஅமிலு ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டதோடு நிப்பாட்டிராம அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க, வஅமிலு ஸாலிஹாத்தி, நல் அமல்கள் செஞ்சாங்கல்ல, அப்படிப்பட்ட நபர்களுக்கு வஅஹ்பது இலா ரப்பிஹிம், அவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய இறைவன் முன்பு அடக்கத்தோடு நடந்து கொண்டார்களோ, சஜிதா செய்கிறது தொழுகிறது சொல்லி காமிக்கிறான். அஹ்பத்து இலைஹிம், அஹ்பத்து இலா ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனிடத்தில் ரொம்ப பணிவோடு நடந்துக்கிட்டாங்கல்ல, இப்படிப்பட்டவர்களுக்கு உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, இப்படிப்பட்டவர்களுக்கு சொர்க்கம் தான், நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கவாதிகளாக இருக்கின்றார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இப்போ சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மஸலுல் ஃபரீகைனி, உங்களுக்கு மத்தியில் 2 விஷயத்தை சொல்லி காமிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி தெரியுமா, கல் அமா, ஒருத்தருக்கு கண்ணு தெரியல, வல் அசம்மி, இன்னொருத்தருக்கு காது கேட்கல. அதே மாதிரி வல் பசீரி, இன்னொருத்தர் கண்ணு பார்க்குறாரு, வஸ் சமீ, இன்னொருத்தர் காது கேட்குறாரு. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி காது கேட்கல, அடுத்த இடத்துல காது கேட்குது, இவங்க 2 பேரும் ஒன்றா. அடுத்து கண்ணு பார்க்கல, கண்ணு தெரியல, ஒருத்தருக்கு கண்ணு பார்வையே இல்லாமல் இருக்குது, இன்னொரு நபருக்கு கண்ணு தெரியுது, இவங்க 2 பேரும் ஒன்றா. ஹல் எஸ்தவியானி மதலன், மேலே சொல்லப்பட்ட உதாரணம் சொல்லப்பட்ட 2 நபர்களும் சமமாக ஆவார்களா? அஃபலா ததக்கரோன், நீங்கள் சிந்திக்க வேணாமா, படிப்பினை பெற வேண்டாமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மத்தியில் நான் இவ்வளோ விஷயங்களை தெளிவாக்கி சொல்லிட்டு தானே நீங்கள் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது அப்படிங்கிறத நான் பிரித்து சொல்லித்தர்றேன். அப்படி இருந்தும் கூட நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னாக்கா, இதுக்கு மேலே நான் தண்டனை கொடுத்தேன்னாக்கா அதுக்கு மேலே என் மேலே சங்கடப்பட்டு உங்களுக்கு என்ன வந்துடுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ ஒரு அழகான கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி உதாரணத்தை நம்ம டக்குன்னு நமக்கு புரிகிற மாதிரி, மற்ற உதாரணங்கள் எவ்வளவோ உதாரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு போனான், அதுவும் புரிஞ்சது. ஆனால் இந்த உதாரணம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஆனால் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்ணு பார்வை தெரிஞ்சவரும் கண் பார்வை தெரியாதவரும் சமமாவாரா?
காது கேட்குறவரும் காது கேட்காதவரும் சமமாவாரா அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி ஆயத்து 2-3 இடங்கள்ல அல்ல திரும்பி திரும்பி கேட்குறான். அப்போ இதெல்லாம் என்ன நோக்கம் வந்துட்டு, நீங்கள் கடைசி அந்த ஆயத்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறான். நீங்கள் இதுக்கு இவ்வளோ சொல்லி திருந்த மாட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் முடிக்கிறான். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அவனுக்கு பிரியமான அடியார்கள் கூட்டத்தார்களில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் நம்முடைய சந்ததியின் அனைவரெல்லாம் பரிபூர்ணமாக சேர்த்து அருள் புரிவானாக. நரக நெருப்பிலிருந்து நரகத்தின் பக்கம் அந்த பக்கம் கூட நம்மளை போக விடாத வண்ணம் நம்முடைய தர்பியத்து படுத்தி நம்ம அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. பூமியில் வாழக்கூடிய காலகட்டங்களில் மருத்துவமனை செலவினங்கள் அதன் கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கும் வல்ல நாயன் இந்த பூமியில் வாழக்கூடிய காலகட்டங்களில் அவனுக்கு பிரியமான கூட்டத்தார்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த கூட்டத்தார்கள் செய்யக்கூடிய அமல்களை நாமும் செய்வதற்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் செய்வதற்கு வல்ல நாயன் தௌஃபீக் செய்வானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.